ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ், போடுற கமெண்ட்ஸ், அதில் நீங்கள் கேட்குற கேள்விகள், கடந்த சில வாரங்களாக நாம் கேள்வி பதில்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதிலாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். கர்த்தர் இதை நடத்துறதுக்கு மட்டும் கிருபை தந்திருக்கிறார். எப்பவும் போல நம்ம கூட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். இந்த எபிசோடில் நம்ம மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சேனல் இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்கிறோம், நீங்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் இவ்வளோ போட்டாலும் கீழே கமெண்ட்டில் அந்த பைபிள் வரலையே அப்படின்லாம் சொல்கிறாங்க. பிரதர் இந்த பேசும்போதே கீழே அந்த பைபிளுடைய சேனலுடையதான அந்த பேரையும் போடுறாங்க, பாருங்கள். நீங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க நம்ம பிரதர் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நேரடியாகவே நான் கேட்குறேன், இன்றைக்கி நம்ம என்ன விசேஷமாக பார்க்க போகிறோம்? மிக முக்கியமாக இந்த எபிசோட், இதுக்கு அடுத்த எபிசோட். ஸோ நம்ம அந்த தொகுப்புடைய நிறைவு நோக்கி வந்துட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 விஷயத்த பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இவங்க யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம், இந்த எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் ஆர் இந்த எவல்யூஷனை பிலீவ் பண்ணுற சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு ரொம்ப கீ டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்ன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பரிணாம வளர்ச்சி கொள்கைக்காரர்கள் இல்லையா? அவங்க யூஸ் பண்ணுற மிக முக்கியமான அது இருந்திருக்கலாம், வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் சான்ஸ். அதான் சான்ஸ். ஆமாம், ஓகே. ஸோ அவங்களுடைய வாதமாகட்டும், இதெல்லாம் ஆகட்டும், இது எல்லாமே இந்த சான்ஸுங்கிற ஒரு வேர்டு இல்லாமல் ஒரு பேப்பரோ ஒரு டிஸ்கஷனோ இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஸோ வாய்ப்பு இந்த மாதிரி நடந்திருக்கலாம், இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதில் அந்த அசம்ஷன்ஸை நிரூபிக்கிறதுக்கு தான் நிறைய அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காமிப்பாங்க. இவங்க ஒன்று அச்சீவ் பண்ணிவிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம அது நிறைய டைம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எவல்யூஷனை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. இவங்க ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் எவல்யூஷனுங்கிற ஸ்டோரியே. ஓகே, அதை நம்ம மறக்கவே கூடாது. ரொம்ப நாளாக ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கான ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ காட் இருக்கக்கூடாதுன்னு இவங்க நம்புகிறாங்க. அதில் விட மாட்டோங்கிறதுலையும் இவங்க ஷூராக இருக்காங்க. நான் அந்த காட் இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு இருக்குல்ல, நான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதாவது நம்ம இதை பார்க்காத கோணம், நான் யோசிச்சதுனால சொல்கிறேன். என்ன வியாபாரம்னா, காட் இருக்கிறாருன்னு சொல்லிட்டா பல பொருட்கள் நீங்கள் வியாபாரமே பண்ண முடியாது. இப்போ காடு இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸே நடந்துட்டு இருக்குது. காட் இருக்கிறான்ட்டா ஜனங்க அத்தனை பேர் காட் பக்கம் திரும்பிடுவாங்க தானே, இல்லையா? பல விஷயங்களே அவங்க அன்வான்ட் செலவுகளுக்குள்ளே போகவே மாட்டாங்க. அது நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக பார்க்குறேன். நான் காடை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் அங்கே போல் காடு இல்லைங்கிறதே ஒரு பெரிய கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக போயிட்டு இருக்குது. அதில் நிறைய கொஷின்ஸ் வருது. அப்போ காடு இருக்காருன்னு சொன்னால் யார் காடு அப்படின்னு அடுத்த கொஷின் ஒன்று வரும். அதில் போனால் இவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிலீஃபில் இருக்கவங்க இன்னொரு இடத்துல போய் எது சரி தப்புன்னெலாம் பேசுகிற மாதிரிலாம் கேள்வி வருங்கிற மாதிரி இவங்க யோசிக்க கூட சான்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி. கரெக்ட். சரி, அப்போ இவங்க சொல்லக்கூடிய சான்ஸ், இப்போ இவங்க சொல்கிற சான்ஸ் என்ன சொல்லுங்க? ஸோ இவங்க சொல்கிற சான்ஸை தான் இன்றைக்கி மொத்த எபிசோட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நிறையா அனாலஜிஸும் ஸ்டோரிஸும் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலி 1900 வருஷத்துலேருந்து 2024 வரைக்கும் எவ்வளோ நோபல் லாரியட்ஸ் இருக்காங்க, நோபல் பரிசு வின் பண்ண சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு தோராயமாக 980 சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் மட்டும் ஓவராலாக, அதாவது சமாதானத்துக்கான நோபல் பரிசு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறீங்க? எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா 980 நோபல் லாரியட்ஸ், நோபல் பரிசு வின் பண்ணவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 124 வருஷத்தில் ஏறக்குறைய 980 நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இருக்காங்க. ஆமாம். லெட்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோமே அதில் ஒரு 60% 70% சயின்ஸ் சைடில் இருந்து வாங்கினவங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே. இப்போ இவங்களுடைய கலெக்டிவ் ஞானம், இவங்க அத்தனை பேர் தான். இப்போ இந்த 60% ஒரு 600 பேருன்னு வச்சுக்கோமே. அப்ராக்சிமேட்லி 600 நோபல் லாரியட்ஸு ப்ளஸ் ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் இருக்காங்க. நோபல் ப்ரைஸ் வின் பண்ணாத நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவங்களோட கலெக்டிவ் ஞானத்தை வச்சு, இந்த ஞானத்தை மட்டும் வச்சு ஒரு குண்டூசி கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால இது வரைக்கும் பண்ண முடியாது, பண்ணதும் இல்லை. இப்போது நேரில் எப்படி புரிஞ்சுப்பாங்க நான் சொல்கிறேன். அப்போது இந்த சயின்டிஸ்ட்டை வச்சு தானே நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், இத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி சயின்டிஸ்ட் தானே இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் குண்டூசி கூட இல்லைன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அப்போ அது எப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். குண்டூசி நீங்கள் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு மெட்டல்னு ஒன்று வேணும்ல? ஆமாம், ரா மெட்டீரியல்னு ஒன்று வேணும். கண்டிப்பாக ரா மெட்டீரியல்னு ஒன்று வேணும். ரா மெட்டீரியல் இல்லாமல் எந்த விதமான
ஒரு நத்திங்னு இவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலா நம்ம பல டைம் பேசியிருக்கோம். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து ஒரே ஒரு குண்டூசியை கூட இது வரைக்கும் நம்மளால உருவாக்க முடிஞ்சது கிடையாது. அதாவது எவாலுவேஷன் தியரியோடைய அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா வச்சு அவங்களால இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணுமே பண்ணது கிடையாது. இது ஒரு ஆஸ்பெக்ட். இவங்க எப்படி எல்லாம் உருவாயிருக்கலாம், எல்லாம் எப்படி எப்படி ஒரு சிங்கிள் செல் இது அமீபா வந்தது, அதுலேருந்து காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ் மாதிரி மிருகங்கள் வந்தது, அதுக்கு மனுஷங்க வந்தாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு இவங்க ஆதாரமாக சொல்கிறது சான்ஸுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது எது மேலே அப்ளை பண்ணுவாங்கன்னா, ஸ்பேஸு, டைம், மேட்டர், அப்புறம் குவாண்டம், சான்ஸு. ஃபிசிக்ஸோட பேஸே அதான் சொல்லுவாங்க இல்லையா? டைம், ஸ்பேஸ், மேட்டர் இதான் ஃபிசிக்ஸோட பேஸ்ன்பாங்க இல்லையா? ஆமாம், சான்ஸ்ல இருந்து விளைஞ்சது தான் இது எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இதுங்களுக்கு எதுக்காவது ஞானமோ புத்தி சுவாதீனமோ அறிவு கூர்மையாக இருக்குன்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நேரத்திற்கோ ஒரு இடத்திற்கோ அல்லது ஸ்பேஸ்க்கோ அல்லது வந்து ஒரு ஒரு தன்மைக்கோ, மேட்டர் சாலிடான ஒரு விஷயத்துக்கோ அறிவோ ஞானமோ எதுவும் இருக்கானா? இல்லை, எதுவுமே கிடையாது. கிடையவே கிடையாது. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன்னா, இவ்வளோ அறிவு கூர்மை வச்சிருக்கிற, இவ்வளோ ஞானத்தை வச்சிருக்க ஆட்களால் ஒரு விஷயத்த நத்திங்லேருந்து கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பேஸும் டைமும் மேட்டரும் சான்ஸும் இந்த குவாண்டமும் சேர்ந்து இவ்வளோ அற்புதமான படைப்புகளை உருவாக்கியிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது மனுஷனுக்கும் மிருகங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவு ஞானங்கிற விஷயம்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்தே இவங்களால நத்திங்லேருந்து ஒன்றுத்தையும் கொண்டு வர முடியல. ஏதோ ஒன்றில் இருந்து தான் இவங்களால கொண்டு வர முடியுது. சோர்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் இவங்களால கொண்டு வர முடியுது. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லாத வெறும் டைம், ஸ்பேஸ், மேட்டர்லேருந்து இவ்வளவும் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுதான் எவல்யூஷன் தியரியோடைய அடிப்படையை. அஸ்திவாரமே ஆடுது. ஒருவேளை இது நடக்கிற பட்சத்தில் நான் ஒரு 2-3 காமிக் பேர் சொல்கிறேன். ப்ராப்ளி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபெர்டினண்ட் ஒரு மாடு இருக்குது. அந்த மாடு பஸ் ஓட்டும் காமிக்கில். ஓகே. அப்புறம் ராட்டட்டோலி எலின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பிரியாணி பண்ணும். ரைட். அப்புறம் பாண்டா வந்து குங்ஃபு சண்டை போட்டு வானத்துக்கு பறக்கும். நீங்கள் சொன்னதில் எனக்கு இப்போ இது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பென்குயின் வந்து ஃப்ளைட் ஓட்டும் மடகாஸ்கருக்கு. சரி, இதெல்லாம் சான்ஸ்ன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது எப்படி பிரதர்? இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமிக், ஒரு பொம்மை இமேஜ், அதுக்கு நம்ம வந்து இது பண்ண வச்சுருக்கிறோம். சரி, உதாரணம் பண்ணி வச்சுருக்கோம். சரி, உண்மையான ஒரு மாடு எடுத்துக்கோமே, பஸ் ஓட்டாதா? இல்லை, என்ன கேட்டால் கூடாதுன்னு சொல்லிடுவேன். யாரை கேட்டாலும் ஒரு தான் சொல்லுவாங்க. ஆமாம், என்னோட ரேஷ்னாலிட்டியை சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தால் அதில் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட், நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கிட்டாரிஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த மாடுகளும் அந்த குருவிகளும் ரொம்ப விரும்பி அதை கேட்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அவங்க அதனுடைய இன்டெலிஜென்ஸை பார்க்கும்போது அப்படின்னு வியப்பாக அவர் பேசுகிறார். Animals are really the best audience there is. Parrots are moving their heads along to the music. Horses as well want to come closer and see what playing guitar is all about. But the first time was super scary because you don't know what the intent is. This first started because I read somewhere that cows are like music lovers. I went in there not really expecting anything and I was a little bit scared. But the very second I started playing, they all came running towards me. They just kept rubbing their heads against the guitar, against me, and they all stayed. இது ஒன்று. ஒரு நாய் எடுத்துக்கோங்க. ஒரு நாய் உங்கள் வீட்டில் இருக்குன்னா, நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, அப்போ அது கொடுத்துக்கிற எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு வாரம் நீங்கள் ஊரில் இல்லை, திரும்ப வந்த உடனே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும் தெரியுமா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கும். அதுக்கிட்ட ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம். இன்னும் சில பிரீட்ஸ்க்கு சொல்கிறாங்க, மனுஷங்களோட 1,00,000 மடங்கு அதுக்கு வந்து அந்த மோப்பம் பிடிக்கிற சக்தி ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. இதுங்களுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு அறிவு கூர்மையும் எந்த அளவுக்கு சாதுரியமும் அதுக்கு இருந்ததுன்னா இவ்வளோ வேலை பண்ண முடியுது இல்லையா? பர்ஃபெக்ட். அப்போ ஏன் பஸ் ஓட்டாது மாடு? சரி, இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு ஒரு வேலை இப்போ யோசிப்பாங்க. ஒருவேளை இந்த மாடு பஸ் ஓட்டுனுச்சு, நாய் ராக்கெட் ஓட்டுச்சு, இல்லாட்டி வந்து மீதி கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா, எலி வந்து வடை சுட்டுச்சு, இதெல்லாம் சான்ஸ்ன்னு சொன்னால் கூட நம்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு அத்தனைக்குமே புத்தி சுவாதீனம் இருக்குது, அறிவு கூர்மை இருக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தெரியுது. என்ன மிஞ்சி போனால் நம்மள மாதிரி லாங்குவேஜில் பேச தெரியலதுக்கு அவ்வளோதான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, குவாண்டம் ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஸ்பேஸ் ஆகட்டும், இல்லாட்டி டைம் ஆகட்டும், மேட்டர் ஆகட்டும், இதுக்கு நாலேஜோ திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியோ இதெல்லாம் அப்ட்ராக்ட்ஸ், இதெல்லாம் ஐடியாஸ். இதுகளுக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ல போனால் கல்லுக்கோ மண்ணுக்கோ காற்றுக்கோ மேலே இருக்க காற்றோ ஸ்பேஸுக்கோ எதுவுமே கிடையாது அதுக்கு.
இதுங்களுக்காவது மூளைன்னு ஒன்று இருக்கு, யோசிக்கிறது ஏதோ ஒன்று யோசிக்குது. இதுகளுக்கு எதுவுமே இல்லையே. இதெல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான படைப்புகளை கொண்டு வருவது என்பது சாத்தியம்னா அதை விட லட்சம் மடங்கு சாத்தியம்னு சொல்றீங்க இதை. ரொம்ப ஈஸி. நீங்க ஆக்சுவலி ரொம்ப பைஃபைகேட் பண்ணி அழகா சொல்லிட்டீங்க. கல்லுக்கு மண்ணுக்கு உணர்வோ உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமோ கிடையாது. அதுவே உலகத்துல மனுஷனை உருவாக்கும் பட்சத்தில் மாடு பஸ் ஓட்டும் ஈஸியா. இதெல்லாம் நான் ஈஸியா சான்ஸ் நான் நம்புறது ஈஸி. இவங்க இன்னொன்னு சொல்றாங்க, நத்திங்ல இருந்து கல்லே வந்துச்சுங்கிறாங்க. ஆமா, 2 எபிசோடுக்கு தள்ளி இந்த குவாண்டமை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஏன் அவங்க குவாண்டம்ங்கிற இடத்துல போய் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் நிக்கிறாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளியரா. இப்போ இதுல பெரிய கேட்ச் பாயிண்ட் என்னன்னா, இவங்க சொல்றதுல மனுஷங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னன்னா, பாத்தீங்களா 1300 கோடிக்கு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி 1300 வருஷம் கோடியில இது உருவாயிருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா, நார்மலா ஒரு நல்ல பிலீவர் கூட ஒரு என்ன தாட் வரும்னா, வந்திருக்குமோ ஒரு நாள் 2 நாள்னா இதை நம்ப மாட்டேன் கட்டாயமா. 1500 கோடி வருஷத்துல இது ஒன்று ஒன்றா சேர்ந்து ஏதாவது வந்திருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நிறைய பேர் ஸ்டம்பிள் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு 1000 வருஷம் சொன்னா கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. 2000 வருஷம் நீங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. 3000 வருஷம் நீங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஏறக்குறைய நம்மகிட்ட 6000 வருஷத்துக்கான ப்ரூஃப் இருக்கு. நீங்க அதை தாண்டி சொல்லிட்டீங்கன்னா நம்ம பிரமிக்க தானே வேணும். ஓ அப்படியே அதுக்கு முன்னாடி நடந்திருக்குதோ. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்தில் இப்படி இருந்துச்சா அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. 2000 வருஷம் இயேசுவின் காலத்தில் இப்படி தான் நடந்துச்சேன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஒரு 4000 வருஷம்னா ஆபிரகாம் காலம் அங்க இருந்துச்சு, அங்க இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். எங்கேயாவது சொல்லியிருக்குதான்னு. 8000 வருஷம்னா அதுக்கு ப்ரூஃபே இல்லை. இப்போ நம்மகிட்ட 10,000 வருஷம் 20,000 வருஷம் 1,00,000 வருஷம்னா அதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனால ஜாலியாக சொல்லலாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதுல இவங்க வந்து இப்போ 1500 கோடி வருஷம் 2500 கோடி வருஷம்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு சின்ன ஒரு அசைவில் இவங்க எல்லாரும் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சம்லாம் சேர்ந்து அந்த கெமிக்கல் அதுதான் சேர்ந்து அப்படிலாம் வந்திருக்குமா அப்படிங்கிற இந்த கொஸ்டினை தான் நம்ம சான்ஸுங்கிற அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன அதை பேஸ் பண்ணி என்ன நம்ம பார்க்க போகிறோம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா காட்ஸ் லா, கடவுளுடைய சட்டம். அதாவது அவங்க நம்பாத கடவுளில் நம்ம வந்து அந்த கடவுளை வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆமாம், ஓகே. இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் காட்ஸ் லான்னு ஆரம்பிக்கிறேன்னா, இருட்டை நீங்கள் இருட்டை வச்சு அணைக்க முடியாது. வெளிச்சத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இருட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இன்னொன்று எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, இவங்க பேசுகிற யாருமே ஸ்பிரிச்சுவலாக அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. சயின்ஸ் வச்சு தானே ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆமாம், நான் மட்டும் ஏன் அவங்க சயின்ஸில் போய் ஆர்கியூ பண்ணணும்? அருமையான மைண்ட் பிரதர். எங்கிட்ட பேசுகிறவங்க அவங்களுடைய மொழியில் தானே பேசுகிறாங்க. ஆமாம், நான் மட்டும் ஏன் அவங்க மொழியில் பேசணும்? நானும் ஏன் மொழியில் தானே பேசணும். அதான கரெக்டு. அதான் கரெக்டு. அப்போ அவங்க மொழியில் அவங்க பேசுகிறோம், நம்ம மொழியில் நம்ம பேசுவோம். இந்த மொழியில் பேசும்போது தான் அதில் இருக்க பிரச்சனையே புரியும். வெளிச்சத்தை இல்லாமல் இருட்டுக்குள்ளே வச்சு இருட்டை நம்ம மாற்றவே முடியாது. இது என்னுடைய ஸ்ட்ராங் கன்விக்ஷன். நிறையா கிறிஸ்டியன்ஸ் ஃபெயில் ஆகிறது முக்கியமான விஷயம், சயின்ஸை வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அது வாய்ப்பே கிடையாது. இவங்க தவறுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குதுல்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட்ஸ் லா வச்சு பார்க்க போகிறோம். செகண்டு லாஸ் ஆஃப் சயின்ஸ், 3வது வந்து லாஸ் ஆஃப் லைஃப். இந்த 3 டைமென்ஷனில் தான் இதை பார்க்க போகிறோம். அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு சட்ட விதிகளை வச்சு பார்க்குறோம், அப்புறம் அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு சட்ட விதிகளை வச்சு பார்க்குறோம், அப்புறம் வந்துட்டு ஃபிலாசபி இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு சட்ட விதிகளை பார்க்க போகிறோம். ஆமாம், ஓகே. அதாவது 3வது விஷயம் நிதர்சனத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம், அப்படி சொல்லலாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒர்க்கு பண்ணாதான் வேலை நடக்குங்கிறது கடவுளோட விதி. இதை வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நிறைய பிலீவர்ஸ் சில நேரம் ஆயிடுறாங்க, ஆனால் ஆகவே கூடாது. அவங்கக்கிட்டயே இதில் 2 மாற்று கருத்து இருக்குது. ஏன் நான் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது அதில் ஒருத்தர் எழுதியிருந்தார் கீழே, ஜெகன் வந்து கிரியினால் தான் வந்து எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, கிருபையினால் தான் நடக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை, பட் அந்த புரிதலில் அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நான் இந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னா, கிருபை தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆனால் கிரியை தேவைப்படுகிறது. கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அதோட அர்த்தம் என்னன்னா, நான் செய்ய வேண்டிய கிரியையை அவர் செஞ்சிட்டாரு, ஆக வேண்டிய பலியை அவர் ஆயிட்டாரு. நான் அடிக்க வேண்டிய அடியோ நான் வாங்க வேண்டிய அடியோ எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது என்னுடைய கிரியை அவர் நடத்ததுனால எனக்கு கிருபையை அதை கொடுத்துட்டார். ஆனால் எனக்கு வந்த அந்த கிருபையினால் கிடைச்ச ரட்சிப்பை பூரணப்படுத்துவது என் கிரியையினால தான் இருக்கு. அதுக்கு அவர் கிருபை உதவுது. அந்த கிருபை இல்லாமல் நம்ம அந்த கிரியை நடப்பிக்க முடியாது. அவர் கிருபை இருக்கிறதுனால கிரியை இல்லாமையும் இருக்க முடியாது இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவர் எனக்கு வந்து ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. எக்ஸாம் வரப்போகிறது, நான் பாஸ் பண்ணணும். நடுவில் படிக்கணுங்கிற வேலை ஒன்று இருக்குல்ல,
அவர் எனக்கு அறிவு கொடுத்துருக்காரு, புக்கு கொடுத்துருக்காரு, எக்ஸாம் கொடுத்துருக்காரு, நான் ஜோம் பண்ணால் எல்லாமே கேட்பாரு. அதனால் படிக்காமல் போகணுன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் கிரியை இல்லாமல் போகிறதுங்கிறது. ஸோ நான் அதைத்தான் இதில் சொல்ல வரேன். கிரியை கண்டிப்பாக அவசியம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது 2 வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் பலன் அடைஞ்சதுக்கு காரணம் அவன் விதைச்சது மட்டும் கிடையாது. கடவுளுடைய கிருபை இருந்ததுனால அவன் 100 மடங்கு எடுத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தனால தான். கண்டிப்பாக. ஆனா அவன் விதைக்க வேண்டியது இருந்துச்சு, தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. அவன் மேலே அவன் செய்ய வேண்டியிருந்தது இல்லையா? அதுல மாற்று கருத்தே இல்லை. புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், 1 கொரிந்தியர் 3:6 நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளை செய்தார். அந்த விளைய செய்ததுக்கு காரணம் ஆண்டவர் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒருத்தர் நட்டாரு, இன்னொருத்தர் தண்ணி ஊத்தினாரு. இதெல்லாம் ப்ராசஸ் நடக்க வேண்டியது நடந்துச்சு. இதை விட பிரமிப்பா இன்னொன்னு சொல்றேன். மனுஷங்களுக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கடவுளே வேலை பார்த்து தான் சம்பாதிச்சாருன்னு போட்டிருக்கிற மாதிரி. இப்ப அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறபடி தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. இப்போ காடே பாத்தீங்கன்னா வேலை பார்த்து தான் ஒரு விஷயத்த பெற வேண்டிய சுச்சுவேஷனா இருந்தது. எதுக்கு நான் சொல்றேன்னா, வேலை பார்க்காம அதாவது ஒரு ஒரு விளைவு வரணும்னா கட்டாயமா அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். இது காட்ஸ்லாம். ஓகே. ஆனா அந்த எவல்யூஷனோட ஸ்டோரி அப்படின்னா எதுவுமே செய்ய வேண்டாம், அதுவா எல்லாம் நடக்கும். கிருபையின் காலத்தில் இருக்கிற எவல்யூஷன் நம்ம ஆட்கள் இவங்க எல்லாரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே செய்ய வேணாம், எல்லாம் தானாக வந்துச்சுன்றாங்க. இவங்களும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், எல்லாம் தானாக வருங்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே ஆல்மோஸ்ட். ஆமாம், அது இது ஸ்பிரிச்சுவல் எவால்யூஷன் வச்சுக்க வேண்டியதா இவங்களை, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எவல்யூஷன் தியரி கான்ட்ரடிக்ட்ஸ் தி லாஸ் ஆஃப் காட். கடவுளுடைய பிரமாணத்துக்கு எதிரான ஒரு காரியம் தான் எவல்யூஷன் தியரிங்கிறது. ரெண்டாவது பாருங்க, லாஸ் ஆஃப் சயின்ஸ் எடுத்துக்குவோம். அதில் 2 லா பார்ப்போம், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் 3rd law ஆஃப் மோஷன் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அழகா அப்படிதான் தமிழில் சொல்லுவாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் நீங்கள் ஒரு தூக்கி போட்டிங்கன்னா அது திரும்ப வருது, அதான் எதிர்வினைன்னு அவர் சொல்றாரு. இது லா ஆஃப் சயின்ஸ், லாஸ் ஆஃப் பிசிக்ஸில் இது ஒரு முக்கியமான லா. இதுதான் மனுஷங்க அப்சர்வ் பண்ணி பார்த்த லா. மனுஷனுடைய அப்சர்வேஷனில் கண்டுபிடிச்ச ஒரு விதி என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னா, எதிர்வினைன்னு ஒன்று நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வினைன்னு ஒன்று நடக்கணும். ஆனால் இந்த எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா காசுங்கிறதே இல்லாமல் ரியாக்ஷன் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் அதனுடைய அடிப்படையே. எந்த ஒரு இது இல்லாமல் தானாகவே எல்லாமே நடக்கும். தானாகவே எல்லாம் நடக்கும். ஓகே. அப்போ இது ஃப்ளாட் கான்ட்ரடிக்ஷன் டு தி லாஸ் ஆஃப் சயின்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸுக்கு எதிரான ஒரு விஷயம். ஓகே. இது சயின்ஸ்ன்னு நம்ம நினைப்போம், சயின்டிஃபிக் லாஸ்க்கு எதிர்மறையான ஒரு விஷயம் தான் எவல்யூஷன் தியரி. அவங்க எழுதின விதிக்கு அவங்களே அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க அதில். ஆமாம். ஆனால் அவங்க கண்டுபிடிச்ச விதி கரெக்டு, ஆனால் அவங்க சொல்லக்கூடியதான சத்தியம் தப்பாக இருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ இன்னொரு லா பார்ப்போம். லா ஆஃப் டிகிரடேஷன் ஒன்று இருக்கு. லா ஆஃப் டிகிரடேஷன் என்னன்னா, சிம்பிளஸ்டாக லேமேனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பொருளை நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று வீட்டில் வைக்கிறீங்க, அது என்ன ஆகும்னா 2-3 நாள் கழிச்சு அது கெட்டு போயிடும். இதுதான் மனுஷ இனம் ஆதி காலத்துலேருந்து அப்சர்வ் பண்ண ட்ரூத் ஆர் விதி. அந்த ரீசன்னால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சயின்ஸ் ஃபிசிக்ஸில் தெர் இஸ் நோ பெர்பெச்சுவல் மோஷன். ஏன்னா எந்த மிஷினுமே 100% எஃபிஷியண்டான மிஷின் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எந்த பெட்ரோல் இன்ஜின் வேணால் எடுத்துக்கோங்க. பெட்ரோல் போட்டு ஓடுற வண்டி இருக்குன்னா அதனுடைய எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லா வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இந்த பெட்ரோல் இன்ஜினோட எஃபிஷியன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 30-40% தான். மீதி 50% வேஸ்டேஜ் ஆகும். 50-60%. ஓகே. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்குது, ஹீட்டுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குது. டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 40-50% தான் அந்த டீசல் இன்ஜின் எந்த மிஷினாக இருந்தாலும் அதோட எஃபிஷியன்சிங்கிறது. இதனால தான் பெர்பெச்சுவல் மோஷன்ங்கிறது கிடையாது. நம்ம ஈஸியாக ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மரத்தை வெட்டி நீங்கள் அந்த மரத்தை விட பெரிய பொருளை செய்ய முடியாது. அழகாக சொன்னீங்க. அவ்வளோதான். அதோட சிம்பிள் விதியாக சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில் எங்களுக்கு. எப்படின்னா, ஒரு மரத்திலிருந்து நீங்கள் ஒரு கட்டில் செய்யலாம், சேர் செய்யலாம், ஆனால் எதுவுமே மரத்தை விட பெருசாக செய்ய முடியாது. அந்த மரத்தினுடைய வெட்டி ஒரு காரியத்தை. இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நம்ம தங்கம் வாங்கும்போது சொல்லுவாங்க செய்கூலி சேதாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. சூப்பராக சொன்னீங்க. அந்த சேதாரம் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரும்போது லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பவர்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் உண்டு. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சொல்கிற லாஸ்ங்கிறது LOSS, அதாவது வேஸ்டேஜ் சேதாரம். ஆனால் இந்த எவல்யூஷனில் மட்டும் இது ரிவர்ஸில் நடக்கும். கெட்டுப்போன பொருள்ல இருந்து நல்ல பொருள் உருவாகும். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பெருசாக உருவாகிட்டு வரும். ஆமாம்.
டீக்ரேடே ஆகாது. நீங்கள் வந்து தக்காளியை வச்சிங்கன்னா தக்காளி கெட்டு போகாது, தக்காளிலேருந்து பூசணிக்காய் வரும். பரவாயில்ல. அதாவது அவங்க சொல்றது அதான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? எவல்யூஷன் தியரியினுடைய எவல்யூஷன் தியரியினுடையதான லா இதுதான். சின்னதுலேருந்து அடுத்த பெருசு அடுத்த பெருசு அடுத்த பெருசு வரும். தக்காளியிலேருந்து பூசணிக்காய் வரும், பூசணிக்காயிலேருந்து தர்பூசணி வரும். இப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போய் எல்லாம் டைனோசர் வரைக்கும் வரும். டைனோசர் வரைக்கும் வரும். ஆனால் இந்த லா படி, இந்த சட்டத்தின்படி பார்த்தா ஒன்றுலேருந்து அடுத்த சின்னது தான் உருவாகணும். அது வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வரும், குறைஞ்சிட்டு தான் வரணும். கூடக்கூடாது. இதுதான் மனுஷங்க பல நூறு வருஷமா நேராக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயற்கையில் இருக்க ஒரு விதி. அதான் லா ஆஃப் டிகிரடேஷன் நம்ம படிக்கிறோம் ஃபிசிக்ஸில். ஆனால் எவல்யூஷனில் மட்டும் இது தலைகீழாக நடந்தாதான் இவங்க சொல்கிற ஸ்டோரிக்கு ஃபிட்டின் ஆகும். அப்போ இதில் ரெண்டாவது விஷயமும் எனக்கு புரிஞ்சுச்சு. எவல்யூஷன் தியரி ஒருவேளை சயின்டிஃபிக் தியரிங்கிற மாதிரி இவங்க சொன்னால் கூட சயின்ஸுடைய ஃபவுண்டேஷனல் லாஸ்க்கே எதிர்மறையானது தான் இந்த எவல்யூஷனுங்கிற ஸ்டோரி. இப்போ ரெண்டாவது விஷயத்தை பார்த்துட்டோம். லாஸ் ஆஃப் சயின்ஸுக்கும் இல்லாட்டி லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸுக்கும் ஆர் லாஸ் ஆஃப் நேச்சருக்கும் அகெயின்ஸ்டான ஒரு விஷயம் தான் இந்த எவல்யூஷனுங்கிறது. அப்போ நம்ம இன்னும் மூணாவது பார்க்கணும். இப்போ ஆமாம், மூணாவது பாயிண்ட் வந்து ஃபிலாசபிக்கல் ஆர்குமெண்ட் ஒன்று பார்ப்போம். தத்துவியல். ஆமாம், இதை தான் நம்ம வந்து லாஸ் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கோமே. நிதர்சனமான உண்மைகள் நம்ம சொல்கிறோம். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு உண்டான வாழ்வியல் விதிகள். ஆமாம், ஒரே ஒரு விஷயம் நீங்கள் காமிங்க உலகத்தில் இல்லாட்டி ஒருத்தர் லைஃப்பில் ஒன்றுமே செய்யாமல் நடந்ததா ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் காமிக்க முடியுமா? இல்லாட்டி நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோமா நம்ம லைஃப்பில்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது வேலைக்கு போக சும்மா இருக்கிறவர் கூட சும்மா இருந்ததில்லை. வீட்டில் எதையாவது ஒன்று செய்வார் அவர் உட்காந்துக்கிட்டு. ஆமாம் இல்லையா? சாப்பிடணுன்னா கூட அவர் ஏஞ்சி போய் தட்டில் சாப்பாடு போட்டால் தான் அவங்க கைக்கு சாப்பாடு வரும் இல்லையா? இல்லை எனக்கு தட்டில் வரணும், யாரோ ஒருத்தர் போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். செஞ்சு வச்ச சாப்பாடு வாய்க்கே வராது இல்லையா? கரெக்ட். ஒரு வேளை கேட்பாங்க, அப்போ வந்து லாட்ரிலாம் வின் பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் பணக்காரன் ஆயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேளை ஃபிலாசபிக்கலாக பேசுறதுனால இந்த பாயிண்ட் சொல்கிறேன். லாட்ரி வந்து ஒருத்தர் பிரிண்ட் பண்ணியிருக்கணும், இவன் வின் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் பே பண்ணியிருக்கணும். அதானே, நிறைய பேர் வாங்கியிருந்து அந்த பணத்தில் தான் இவருக்கு கொடுக்க போகிறாங்க. 100 பேர் அதை ஏமாறணும், ஒருத்தர் ஜெயிக்கணும். அப்போ இவருக்கு வந்த பணம் 100 பேருடைய அவங்க கொடுத்த பணத்தில் இவருக்கு வருது. அதுவாக வரல. இது இன்னொரு விதத்தை சொல்கிறேன்னே. ஒருவேளை இவங்க சொல்கிற சான்ஸ் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வண்ணாரப்பேட்டையில் ஒருத்தர் பிறகுறாரு 1985. 50 வருஷம் ஒரு வேலையும் பண்ண வேணாம், சும்மா இருக்காரு. 52வது வயசுல அமெரிக்கன் ஜனாதிபதி ஆகிறது ரொம்ப ஈஸி. அந்தந்த நாட்டில் ஜனாதிபதி ஆகிறதே கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, கவுன்சிலர் ஆகிறதே கஷ்டம். சும்மா இருந்தா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆனா எவல்யூஷனுங்கிற ஸ்டோரி தத்துவவியலா இல்லாட்டி லாஸ் ஆஃப் லைஃப்க்கு கரெக்டா இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண வேணாம், சும்மா இருந்தா போதும், அமெரிக்கன் ஜனாதிபதியா அவர் ஆயிடலாம். பல மில்லியன் வருஷம் கழிச்சு சிங்கிள் செல் அமீபா உருவாகும். பல மில்லியன் வருஷம் கழிச்சு அந்த அமீபாலேருந்து இன்னொன்று வரும். ஆனால் இதெல்லாம் சும்மாவே இருந்துச்சு, நத்திங், சும்மா இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து ஒரு சும்மாலேருந்து ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் அமைதியாக இருந்து ஒன்று வந்துச்சு. அந்த விதிப்படி பார்த்தா பிரதர், எனக்கு இந்த விதி இப்போ பிடிச்சிருக்கு பிரதர். வேலைக்கு போக வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், படுத்திருந்தா 8 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு வரும், படுத்திருந்தா 16 மணி நேரம் கழிச்சு சட்டை பேண்ட் வரும். எவ்வளோ வாய்ப்பு பிரதர், உண்மையிலே பெரிய விஷயம்தான். சும்மாவே வீட்டில் இருந்தோம்னா ஒரு 6 மாசத்துல முருங்கை மரம் வீட்டு வாசலில் வந்துடும், 12 மாசத்துல இந்த பக்கம் வேப்ப மரம் வந்துடும்ன்ற மாதிரி தான் இருக்குது இது பார்க்க. நம்ம வீட்டில் எல்லாம் சும்மா சாதாரணமாக கேட்பாங்க, ஏன்னா படுத்தே இருந்தால் மந்திரத்துலையா மாங்காய் வரும் அப்படின்னு கேட்பாங்க இந்த காலத்தில். அதுலயாவது மந்திரவாதின்னு ஒருத்தன் இருப்பான். இங்கே அதுவும் இல்லை, நத்திங். இங்கே அவனுக்கு அந்த மந்திரவாதி கூட இங்கே வேலை கிடையாது. ஓகே, என்ன ரொம்ப ஹைலைட்டான விஷயம்னா அந்த சான்ஸ் இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, அப்படின்னு என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. சான்ஸாக என்னன்னு தெரியாது. இப்போ அதை வேற இடத்துல எப்படி வேணும், இவங்க எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதை நான் அடுத்த எபிசோட்ல நம்ம அதையும் போய் பார்க்கலாம். சில பெரிய ஆரேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சொற்றொடரை மாற்றும் போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு முடிவு கொண்டு வந்துருவாங்க. அதாவது அவங்க சொல்ல விரும்புகிற விஷயத்த ஜனங்களுக்கு புரியாத டாப்பிக்கில் சொல்லி அந்த பக்கத்தை கொண்டு சொல்லி அவங்க புரியுற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. ஆமாம், ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கும் சான்ஸுங்கிறது. ஓகே பிரதர், ரொம்ப தெளிவாக லகுவான எக்ஸாம்பிள்ஸோட இந்த தடவை சான்ஸ், வாய்ப்பு அப்படிங்கிறத இவங்க எப்படி சான்ஸ் எடுத்துக்கிறாங்க அதுலன்றதை நல்லா பார்த்துருக்கணும் இல்லையா? அதாவது நான் பொதுவாக பைபிள் படிக்கும் போது அங்கே இங்கே வந்து சான்ஸ்னு ஒன்று இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட். இங்கே இந்த ஒரு இடத்துல கூட இருந்திருக்கலாம்ன்ற அந்த கலாமே இங்கே இல்லை. நோவோட ஜலப்பிரளயம் நான் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோன்னா, 600ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே
மகாணத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன. அந்த டேட்ல அன்னைக்கு பிறந்துச்சு. அதை விட நான் ரொம்ப பிரமிச்சது என்னன்னா, அந்த ஆபிரகாமுக்கு 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்ட அந்த 430வது வருஷத்தின் அந்த ராத்திரியிலே அவர்கள் அன்றைய தினமே புறப்பட்டார்கள். பெர்ஃபெக்டான அந்த அந்த நாட்குறிப்போட, இயர் குறிப்போட. இதுல ஒரு இடத்துல கூட இந்த நீங்க சொன்ன சான்ஸ் ஆண்டவர் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்திருக்கலாம், யோபுன்னு ஒருத்தர் இருந்திருக்கலாம், இருந்தான். ஊட்ஸ் பட்டணத்துல இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு. இப்ப நம்ம போய் அந்த ப்ரூஃபை நம்மளால எடுக்க முடியுது. இவங்களால சொல்றது நம்மளால ப்ரூஃப் பண்ணவே முடியல, போய் பார்க்கவே முடியல. அந்த முதல்ல பெருவெடுப்பு கொள்கைன்றது, அந்த பிக் பேங் தியரி எப்படி நடந்துச்சுன்னு இன்னொரு தடவை நடத்தி பார்க்க இவங்களால முடியல. நடத்தி பார்த்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய சான்ஸே இல்லை. வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தை தான், அதான் சான்ஸ். ரொம்ப சந்தோஷம் பிரதர், இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. கத்தர் சித்தமான ஒரு தொடர்ச்சியை நீங்கள் அடுத்து இந்த சான்ஸோட இதை நெக்ஸ்ட் இதுலேயும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்ப்போம். பிரியமானவர்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகோதரருக்கும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. 2 பேர் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவருடைய சேனலில் போய் பாருங்கள், வாய்ஸ் ஆஃப் பைபிளில் பாருங்கள். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸ் பகுதியில் எழுதுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. பதில்கள் சொல்வதற்கு கர்த்தருடைய கிருபையினால எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சி செய்கிறோம். மீண்டுமாக இன்னொரு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியை உங்களுக்கு சந்திக்கிறோம். வருகை தாமதிக்குமானால். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.